World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். எளிய முறைகள் பரிகாரங்கள் எடுப்பது எப்படி அப்படின்ற தலைப்பில் என்னுடைய குருநாதர் இன்று சிறப்புரை ஆற்ற இருக்கிறார். உங்களுடைய கைத்தட்டலோடு தொடர்ந்து அவரே பேசுவார். நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் தொழுது என் நாவிலிருந்து என்னை வழிநடத்தி கொண்டுள்ள வராகி அன்னையின் திருப்பாதம் தொழுது என்னை வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய வாடிக்கையாளருக்கு நன்றி பாராட்டி இந்த நிகழ்ச்சியை ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வழியாக ஒளிபரப்பிக் கொண்டுள்ள என்னுடைய நண்பர் முத்துப்பாண்டி அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதை பார்த்து கொண்டுள்ள கேட்டுக்கொண்டுள்ள ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிட மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த இனிமையான தருணத்தில் இறுதி பேச்சாளராக நானே வந்திருக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வித்தியாசமாக வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா புதுசாக நம்ம செய்யணும் அப்படின்ற விஷயங்களில் ஜோதிடத்துக்கு நம்ம ஏதாவது தரணும் அப்படின்ற விஷயங்களில் நம்ம ஆய்வுகள் பண்ணும்போது இந்த தடவை நான் எடுக்கக்கூடிய பரிகாரம் பார்த்திங்கன்னா முதல்ல பரிகாரம்னா என்ன, அதை எளிமையாக எப்படி எடுக்கிறது. இதை இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா பரிகாரம் எடுக்கக்கூடிய அந்த விதம் தெரிய மாட்டேங்குது. அது தெரியாததுனால தடுமாறக்கூடிய அமைப்பு. நீங்கள் பஞ்சபூத கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, அந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடிய அதே பாட்டை தான் பாடிட்டு இருக்காங்க. ஸோ பரிகாரம் முதல்ல எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இதை எடுக்கக்கூடிய வித்தை ரொம்ப ஈஸி. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பரிகாரம் அப்படின்னா நம்மளுடைய மனைவி தான் நமக்கு பரிகாரம். எந்த ஒரு பாவத்திற்கும் அதற்கு நேர் 7ஆம் பாவம் தான் பரிகார பாவகமாக வரும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காருங்க, இவருக்கு திருமணம் ஆகலை. நம்ம என்ன பண்ணுவோம்னா 7ஆம் அதிபதி யார், அவர் எங்கே இருக்காருன்னு பார்ப்போம். முதல் நம்மளுடைய பார்வை அங்கே தான் இருக்கும். 7ஆம் அதிபதி யார், அவர் எங்கே இருக்கிறாரு, நீசமாக இருக்காரா, அஸ்தமனமாக இருக்காரா, 6, 8, 12 இருக்காரா, ராகு கேதுவோட சிக்கியிருக்காரா, இல்லை ஏதாவது தோஷ நட்சத்திரங்களுடைய தொடர்பில் இருக்காரா, ஓகேங்களா. இது இல்லாமல் 6, 8, 12 சாரத்தில் இருக்காரா, சனியோட பார்வையில் இருக்காரா, இந்த மாதிரி நிறைய காரணங்களை தொலைவோம். இவருக்கு எதனால் திருமணம் நடக்கலை அப்படின்ற விஷயங்களுக்காக தொடருவோம். இது எல்லாம் பார்த்தாலும் கூட ஒரு ஜாதகருக்கு நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா எந்த பாவம் அந்த அதிபதி எங்கே போய் உட்காந்துருக்காருன்னு முதல்ல பார்க்கணும், ஓகேங்களா. இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதே மாதிரி சுக்கிரன் 7ஆம் அதிபதியாக இருக்கிறாரு. இந்த 7ஆம் அதிபதி போய் மிதுனத்தில் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க, 3ஆம் இடத்துல உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதல்ல நம்ம அதை ஸ்தானாதிபதியை பார்ப்போம், நட்சத்திரத்தை பார்ப்போம். இதுக்கு முன்னாடி அந்த சுக்கிரனுக்கு நிவர்த்தி நல்லா இருக்கா அப்படின்னு முதல்ல பார்க்கணும். சுக்கிரனுக்கு நிவர்த்தி எப்படி சார் பார்க்குறது அப்படின்னா அந்த கிரகம் எங்கே உட்காந்துருக்கோ அதுக்கு நேர் 7ஆம் இடம் தான் நிவர்த்தி. ஒரு கிரகம் எந்த ஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கதோ அதுக்கு நேர் 7ஆம் இடம் தான் நிவர்த்தி ஸ்தானம். அப்போ சுக்கிரன் மிதுனத்தில் இருந்தால் நிவர்த்தி என்னவோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசாக தான் வரும். இப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தனுசு பாவகம் எக்காரணத்தை கொண்டும் திதி சூன்யத்தில் இருக்கக்கூடாது, புரியுதுங்களா. தனுசு ஸ்தானாதிபதி இருக்கார்ல, அந்த தனுசு ஸ்தானாதிபதி யார், குரு. அந்த குரு பகவான் ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடாது. இப்போ நிவர்த்தினா என்ன, என்கிட்ட ஒரு பொருள் கிடையாது, நான் யார் தருவாங்களோ அவங்ககிட்ட போய் கேட்குறேன், அவங்கக்கிட்ட அந்த பொருள் இருந்துச்சுன்னா டக்குன்னு எனக்கு கிடச்சிரும், கொடுத்துருவாங்க எனக்கு. அவங்களே இல்லாமல் இருந்தால் அந்த இடத்துல அந்த நிவர்த்தியானது தடைப்படும். அப்போ ஸ்தானாதிபதி யாரோ அந்த ஸ்தானாதிபதி நல்லா இருக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு நிவர்த்தி உண்டு அப்படின்ற விஷயங்களை நீங்கள் எடுக்கணும். திதி சூன்யத்தில் இருந்தாலும் பிரச்சனை, அந்த ஸ்தானாதிபதி நல்லா இல்லைனாலும் என்னதுங்க அங்கே ஒரு பிரச்சனை உருவாகும். அப்போ நிவர்த்தி ஸ்தானாதிபதி எப்பயுமே அந்த கிரகத்திற்கு 6, 8 இருக்கக்கூடாது. நிவர்த்தி ஸ்தானாதிபதி அந்த கிரகத்திற்கு 6, 8 இருந்தாலோ, நீசம் பெற்று இருந்தாலோ, அஸ்தங்கதமாக இருந்தாலோ, திதி சூன்யத்தில் இருந்தாலோ அவர்களுக்கு அந்த பாவகம் நிவர்த்தி ஆகாது. அப்போ முதல்ல நிவர்த்தி ஸ்தானத்துக்குண்டான அதிபதிக்குண்டான வழிபாடுகளை எடுத்துக்கணும். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கோவில்லையுமே அதி அற்புதமான வழிபாடுகள் உண்டு. எல்லா கோயில்களுமே இதுக்காக ரொம்ப அப்படியே உள்ளுக்குள்ளே போகும்போது லயத்து போய்க்கிற அளவுக்கான அதி அற்புத சூட்சமங்கள்லாம் இருக்குது. அதில் சிலவற்றை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோவிலில் போய் இந்த கோமுகி தீர்த்தம் இல்லையா, நம்ம எல்லாம் போனோன்னு என்ன பண்ணுவோம், இந்த கோமுகி தீர்த்தத்தில் தண்ணி வரும், நம்ம போய் எடுத்தோன்னா டக்குன்னு எடுத்து பண்ணுவோம், தலையில் தெளிச்சுக்குவோம் இல்லையா. இதில் மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருக்குது.
என்ன ரகசியம் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வேணால் வரட்டுங்க, பரணி நட்சத்திரம் அல்லது மகம் நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் கோமுகி தீர்த்தத்தில் அபிஷேகம் வரக்கூடிய தண்ணியை சாமிக்கு அபிஷேகம் பண்ணி கீழே இறங்குது இல்லையா, கீழே இறங்கும்போது கீழே விழாதது, கீழே போய் அந்த கொப்பரில் விழாததுக்கு முன்னாடியே வர வர அதை அப்படியே பிடிக்கணும். அதை நீங்கள் எப்படி வேணால் பிடிச்சிக்கலாம், கையில் பிடிக்கலாம், சொம்பில் பிடிச்சிக்கோங்க, இல்லை இதில் வேணால் பிடிச்சிக்கோங்க. அதை அப்படியே தாங்கி பிடித்து அதை அப்படியே தெளிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 200% பலன் சொல்கிறாங்க. 200% பலன். எத்தனை விதமான துன்பங்கள், தோஷங்கள், துயரங்கள் இருந்தாலும் அதை அற்புதமான போக்கக்கூடியது. அந்த தீர்த்தம் 90 நாள் கெட்டு போகாது. அந்த தீர்த்தத்தை நீங்கள் வீட்டில் பயன்படுத்த முடியும். இந்த பரணி நட்சத்திரமும் மகம் நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த கோமுகி தீர்த்தத்தை நீங்கள் பிடிச்சிட்டு வச்சு அதை நீங்கள் 90 நாளுக்கு வீட்டில் தெளிக்கலாம், யாருக்காவது கொடுக்கலாம், அட்லீஸ்ட் குளிக்கிற தண்ணிலையாவது போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல, கடைசி நம்ம என்ன சொன்னோம், பால் கொடு, கடைசி கட்டமாக பால் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கோமுகி தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரையே அந்த தீர்த்தத்தை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐயா சொன்னார் இல்லையா, நம்மளுடைய பஞ்ச பூத வாய்களாக அவங்களுடைய உயிர் பிரியும், மோட்சம் அடையும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த தன்மை உருவாகும். சப்போஸ் வாயில் கொடுக்க முடியல அப்படின்னா இறக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய நெற்றி இந்த இடத்துல இருக்கு இல்லையா, உச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த உச்சியில் அந்த தண்ணீரை நம்மளுடைய சனி விரலால் எடுத்து அதை நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் நல்லபடியாக அவங்க ஆன்மா சிறப்பான முறையில் தெய்வம் பாதம் அடையும் அப்படின்னு நான் சொல்லலை, முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இடைக்காடர் சித்தர் இருக்கார்ல, இடைக்காடர் சித்தர், அவரே கோமுகி தீர்த்தத்தில் தான் பிறந்தவர். அற்புதமான நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த கோமுகி தீர்த்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பரிகாரத்தை கொடுத்துருக்குறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேய் பிசாசு இந்த மாதிரி ரொம்ப பயப்படுறாங்கல்ல, இந்த மாதிரி பயப்படுறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிருகசீர்ஷம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இந்த கோமுகி தீர்த்தத்தை எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த தோஷங்கள் சீக்கிரம் அந்த பயம் விட்டு போகும் அப்படின்ற விஷயங்களை நம்மளுடைய முன்னோர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. ரொம்ப எனக்கு கண் திருஷ்டி அதிகமாக இருக்குது சார், கண் எரிச்சலாக இருக்குது, டயர்டாக இருக்குது அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க இல்லையா, இவங்க அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இந்த போய் கோமுகி தீர்த்தத்தை எடுத்து அதை பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த கெட்ட கனவு வருது, இந்த மாதிரி விஷயங்கிற கனவுல புலம்புறது, வீட்டை அப்படியே தூங்க பேசுவாங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் கோமுகி தீர்த்தத்தில் எடுக்கக்கூடிய தீர்த்தத்தை எடுத்து இது பண்ணாங்க அப்படின்னா அது அற்புதமான அவங்களுக்கு ஒரு அமைப்பை கொடுக்கும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இந்த தம்பதியர்லாம் பிரிஞ்சிருப்பாங்க, இவங்கள் ஒன்று சேரணும் அப்படின்னா தனிப்பட்ட முறையில், ஆண் தனிப்பட்ட முறையிலும் பெண் தனிப்பட்ட முறையிலும் கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில், கிருத்திகைனா கத்திரிக்கோள்னு அர்த்தம், ஓகேங்களா, இந்த கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நீங்கள் போய் இந்த கோமுகி தீர்த்தத்தை எடுத்து அவங்கள இது பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக சீக்கிரம் சேர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். ஓகேங்களா? அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுலேயே அற்புதமான ஒரு விஷயம்னா ரோகிணி நட்சத்திரம் தான். இந்த நம்ம அனுஷ்யா தேவி தெரியும் இல்லையா, அனுஷ்யா தேவி தத்தாத்திரேயருடைய அம்மா நமக்கு தெரியும். அந்த இடத்துல என்ன ஆகும்னா அந்த தத்தாத்திரேயருடைய அனுஷ்யா தேவி தொடர்ந்து இந்த ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இந்த கோமுகி தீர்த்த வழிபாடுகளை செய்து அபிஷேகம் செய்து அந்த தீர்த்தத்தை பருகி வந்ததுனால தான் மும்மூர்த்திகளே தனக்கு மகனாக பிறந்த தத்தாத்திரேயர் வரலாறு வரும். அப்போ ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் உங்களுக்கு குழந்தை சார்ந்த பிரச்சனை, குழந்தைக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்ற மாதிரி பயப்படுறவங்க, குழந்தை சார்ந்த விஷயங்களுக்கு ஏதாவது போராடுறவங்க ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இந்த கோமுகி தீர்த்தத்தை பருகிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பயம் போகும். ஓகேங்களா? அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இந்த இறப்பதற்கு முன்பு நிறைய பார்த்திங்க அப்படின்னா சில பேர் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன், எனக்கு ஏதாவது புண்ணியம் கிடைக்கணும்னு மனசார ஃபீல் பண்ணுவாங்க. சின்ன வயசில் நான் ரொம்ப ஆடிட்டேன், இப்போ சின்ன குழந்தை நம்மக்கிட்ட புலம்புவாங்க, நான் செய்யாத தப்பே கிடையாது, நான் நிறைய பேரை ஏமாற்றிட்டேன், இது பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரி இறக்கக்கூடிய தருவாயில் யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் அந்த அபிஷேக தீர்த்தத்தை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா மோட்சம் அடைவதற்கான ஒரு பாதை பிறக்கும் அப்படின்ற விஷயங்கள் சொல்கிறாங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பொதுவாக நம்ம பாவம் தீர்றதுக்கு நம்ம பாவம் தீர்றோம் அப்படின்னா போய் பசுமாட்டை பால் வாங்கி அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் என்ன அப்படி தெரியுமா, பசுமாடுகள் நம்ம ஒருத்தர் ரொம்ப பாவப்பிரவை பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க,
இந்த பாவம் செஞ்சதுனால இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு அகத்திக்கரையோ இல்லை பசுமாடு உணவக்கூடிய பொருளையோ வாங்கினது ஒரு பசுமாடுக்கு தானம் கொடுக்குறார். சில பசுமாடுகள் இதனால் பாதிக்கப்படும். அதை சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பசுவே சில நாள் வந்து அந்த அவங்க கொடுத்த உணவை சாப்பிட்டதுனால அது பாதிக்கப்படும். அந்த மாதிரி பசுக்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டது அப்படின்னா பசு வளர்க்குறவங்களுக்கு பூசம் நட்சத்திரம், பூசம் தான் பசுமாட்டுடைய மடின்னு சொல்லுவாங்க. பூச நட்சத்திரத்து அன்னைக்கு இந்த கோமுகி தீர்த்த தண்ணீரை பசுமாட்டுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வந்து பசுமாடுடைய தன்மை வந்து சீக்கிரம் அதுக்கு குணமாயிரும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு வியாபாரம் பண்ணுறோம், ஒரு வீட்டில் ஏதாவது கடையில் ஒரு பொருட்களை வச்சு வியாபாரம் பண்ணுறோம். இந்த வியாபாரத்துக்கு எல்லாம் நல்லா நடக்கணும், கந்திஷ்டி இருக்கக்கூடாது அப்படின்னா வியாபார பொருட்கள் மேலே தெளிக்கக்கூடிய நீர் எந்த நீர் அப்படின்னா ஆயில்யம் நட்சத்திரத்தில் அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த கோமுகி தீர்த்தத்தை வந்து நீங்கள் வந்து தெளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வியாபாரம் வந்து சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைத்தியர்கள், இடைத்தரகர்கள், மெயினாக மருத்துவர்களுக்கு வந்து அற்புதமான ஒரு நட்சத்திரம் எதுனா பூர நட்சத்திரம் தான். மருத்துவராக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பூர நட்சத்திரக்கூடிய நாளில் அவங்க அந்த கோமுகி தீர்த்தத்தை குடிச்சிட்டு வந்தாலே, பருகிட்டு வந்தாலோ, தெளிச்சிட்டு வந்தாலோ அவர்களுக்கு வந்து மருத்துவ தொழில் வந்து எந்த இடையூறும் இல்லாமல் சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து இதுக்கு இன்னும் ஒன்று மட்டும் சொல்லியிருக்கிறேன். அதிகமாக வந்து ரொம்ப திருமண தடையில் பாதிக்கப்படுறவங்க, எங்கே போனாலும் சார் நான் நிச்சயம் வரைக்கும் போயிடுச்சு, கல்யாணம் நின்று போச்சு, இந்த மாதிரி சொல்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனுசம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள், அனுசம்னா தாலின்னு அர்த்தம். அனுசம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இந்த கோமுகி தீர்த்தத்தில் நீங்கள் போய் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் அந்த தடை நீங்கிறதுக்கான அனுகூலம் பிறக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அடிக்கடி பரீட்சை டைமில் என் குழந்தைக்கு காய்ச்சல் வந்துருச்சு, அவன் வந்து எக்ஸாம் நல்லா எழுதலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கேட்டை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இதே கோமுகி தீர்த்த நீரை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அற்புதமாக அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து குணமாயிடுவாங்க. அதே மாதிரி சார் வீட்டில் வந்து எனக்கு உணவு பஞ்சம் வரவே கூடாது, உணவுக்கு எப்பயுமே பஞ்சம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க திருவோண நட்சத்திரம், உலக அளந்த பெருமாள் இல்லையா, உலக அளந்தவனுக்கு சாப்பாடு எப்போ போகணும்னு தெரியும். அதனால் திருவோண நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இதே கோமுகி தீர்த்தம், இதுக்கு வந்து நீங்கள் பெருமாளுடைய தீர்த்தத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். கோமுகி தீர்த்தம்ங்கிறது வந்து நீங்கள் சைவத்தை பிடிச்சிருந்தா நீங்கள் சிவனை எடுத்துக்கோங்க, நீங்கள் வைணவத்தில் பிடிச்சிருந்தா நீங்கள் பெருமாளை எடுத்துக்கோங்க. ஸோ தெய்வங்கள் எல்லாம் ஒன்று தான், சிவனும் ஹரியும் அரணும் ஒன்று தான். அதனால் இவர் தான் பெஸ்ட்டு அவர் தான் பெஸ்ட்டுன்றதெல்லாம் கிடையாது, உங்களுக்கு எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். மொத்தத்தில் கோமுகி தீர்த்த நீரை எடுக்கணும். ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து காலையில் முதல்ல வரக்கூடிய அபிஷேக நீர் இருக்கு இல்லையா, அதுதான் கணக்குங்க. ஓகேங்களா? காலைல முதல்ல எடுத்தோடனே அபிஷேகம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருந்தால் நல்லது. அல்லது வந்து நம்ம சிறப்பு அபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த 9 விதமான அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய அந்த தீர்த்தம் வந்து அற்புதமான ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய விஷயங்க. இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே நிறைய பிரச்சனைகள்லேருந்து நம்மளால் வந்து இது சமைக்க முடியும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்குது, எங்கே போனாலுமே நமக்கு வந்து அதிகமாக பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, துன்பம் விலகவே மாட்டேங்குது அப்படின்னா இதுக்கு யாருன்னா சதய நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நீங்கள் போய் இந்த கோமுகி தீர்த்தத்தை பண்ணி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதாகும். அதே மாதிரி இந்த விபத்து பயம், இந்த விபத்து பயமாக இருக்குது சார், எங்கே போனாலும் எனக்கு பயமாக இருக்குது, வண்டி ஓடுறப்ப கார் ரொம்ப அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுது, இந்த மாதிரி பயம் இருக்கிறவங்க ரேவதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் போய்ட்டு இந்த கோமுகி தீர்த்தத்தை இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதமான தோஷங்களும் விலகும். இதுக்கு நல்ல பிரசித்தி பெற்ற அன்றாடம் அந்த பூஜை செய்யக்கூடிய அற்புதமான தீர்த்தலங்களை நீங்கள் எடுத்துக்கலாம். மெயினாக பழமை வாய்ந்த திருக்கோயில்களுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி அதிகம். தினசரி பூஜை நடக்குது சார், 100 வருஷம் ஆச்சு, 200 வருஷமாக இருக்குது இந்த கோவில் அப்படின்னா அந்த கோயிலுக்கு சக்தி அதிகம். ஸோ அந்த மாதிரியான கோயில்களுக்கு போகும்போது தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வாய்ப்புகள் கிடைச்சிது அப்படின்னா இதை ஒரு நோட் போட்டு எழுதிக்கங்க. எப்பெல்லாம் வந்து நீங்கள் இதெல்லாம் இதில் கிடைக்கிது அப்படின்னா இதெல்லாம் எளிமையான ஒரு பரிகாரம் தான். சின்ன சின்ன விஷயத்தை நம்ம வந்து பயன்படுத்தும் போது அவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு வெற்றியும் வளர்ச்சியும் நம்மளால் கொடுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு முறை வந்து ஒரு சின்ன ஒரு கதையிலேருந்து ஆரம்பிச்சிடுறேன். நம்ம வந்து பாவம் தீர்க்கிறதுக்கு காசி போங்க எல்லாரும் சொல்கிறோம் இல்லையா? அப்போ புண்ணியம் செஞ்சவனும் போகிறான், பாவம் செஞ்சவன் அதே அதிகமாக போகிறான். ஏன்னா இன்றைக்கி பாவம் செஞ்சவங்ககிட்ட பணம் அதிகமாக இருக்குது, டக்குன்னு ஃப்ளைட் எடுத்தால் நேராக காசிக்கு போய் இறங்கி போய் ஒரு முழுக்கு போட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி பாவம் செய்தவர்கள் அதிகமாக காசிக்கு போனதுக்கப்புறம் கங்கைக்கே ஒரு பீடை பிடிச்சிக்கிச்சு. ஓகேவா? கங்கை வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க பெருமாள்கிட்ட, எம்பெருமானே நீ காசிக்கு வந்தால் எல்லாம் சரியாயிரும், பாவம் போயிடும்னு சொல்லிட்டீங்க, வரவங்களுக்கெல்லாம் பாவம் போயிடுது, ஆனால் எனக்கு இவங்களுடைய பாவத்தை வந்து என்னோட தலையில் ஏற்றி விட்டு போயிட்டாங்க, என்னுடைய பாவத்தை நான் எங்கே போய் தொலைக்கிறது அப்படின்னு சொல்லி எம்பெருமான்கிட்ட கேட்கும்போது அதுக்கு எம்பெருமான் வழிகாட்டக்கூடிய ஒரே திருத்தலம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய ஸ்ரீவாஞ்சியம் தான். ஓகேங்களா? அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா
பிரம்ம தீர்த்தம் அற்புதமான ஒரு தீர்த்தம், பாதாள கங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு தீர்த்தம் உண்டு, அற்புதமான திருத்தலம் உண்டு. ஓகேங்களா? எந்த திருத்தலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யமன் முன்னாடி இருக்கக்கூடிய தலம் அப்படின்னா அது நம்ம ஸ்ரீவாஞ்சியம் இல்லையா? தர்மராஜர் வந்து முன்னாடி போனவொடனே என்ட்ரன்ஸே அவர் தான் இருப்பார், சித்திரகுப்தனோட இருப்பார். அங்கே போய் அவர் தரிசனம் சேவிச்சுட்டு உள்ளுக்குள்ளே போய் நீங்கள் வந்து வாஞ்சிநாத பெருமாளை தரிசனம் பண்ணிக்கிட்டு அம்பாவை தரிசனம் பண்ணிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் வாய்ப்பு கிடைக்கும் போது அதை எடுத்து நம்ம தெளித்தா கூட அந்த புண்ணியம் போதும். ஏன்னா அம்பாளுடைய ஆசீர்வாதம் இருக்கக்கூடியது. அந்த தீர்த்தம் வந்து உங்களுக்கு 108 முறை காசிக்கு போன தன்மையை கொடுக்கக்கூடியது ஸ்ரீவாஞ்சியம். ஓகேங்களா? அப்போ வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள், என்னால் நான் காசிக்கு போக முடியாதுன்னு இருக்கிறவங்க அன்பு கூர்ந்து ஸ்ரீவாஞ்சியத்துக்கு போங்க. ஓகேங்களா? இந்த ஸ்ரீவாஞ்சியத்தில் இன்னொரு மகிமை என்ன அப்படின்னா, ஏற்கனவே சொன்னேன், அதாவது கங்கைக்கே வந்து பரிகாரம் பண்ணக்கூடிய திருத்தலம் ஸ்ரீவாஞ்சியம்னு சொன்னோம் இல்லையா? அப்போ தோஷம் பெற்ற அனைத்திற்கும் நிவர்த்தி பண்ணக்கூடிய இடம் ஸ்ரீவாஞ்சியம் தான். ரைட்டுங்களா? அப்போ நம்ம ஜாதகத்தில் எந்த விதமான தோஷமாக இருக்கட்டும், அது எப்பேற்பட்ட தோஷமாக இருக்கட்டும், அந்த தோஷத்தோட நிவர்த்திக்காக முதல்ல நீங்கள் என்ட்ரி பாஸ் கொடுக்கக்கூடிய இடம் வந்து ஸ்ரீவாஞ்சியம். ஸ்ரீவாஞ்சியத்தில் போய் உங்களுடைய வயதுக்குண்டான விளக்கு ஏற்றி வழிபட்டு விட்டு அந்த தீர்த்தத்தில் முடிஞ்சால் நீராடுங்க, இல்லைன்னா அதை எடுத்து தெளிச்சுட்டு ஓகேங்களா அங்கே அபிஷேகத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அம்பாளுக்கும் ஐயனுக்கும் வாஞ்சிநாதனுக்கும் அபிஷேகம் பண்ணுங்க. ஸ்ரீவாஞ்சியத்தில் போய் ஒரு முறை நீங்கள் அன்னதானம் பண்ணீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முறை ஐயா அன்னதானம் பண்ணாவே 108 முறை அன்னதானம் பண்ண மாதிரி ஐதீகம். இங்கே ஈரோட்டில் ஒரு ஜோதிடர் வந்து தொடர்ந்து அதை பயன்படுத்திகிட்டே இருக்கிறார். அவர் கரெக்டாக தெரிஞ்சு ஓகேங்களா கார்த்திகை மாதத்தில் போய் ரெகுலராக அவர் வந்து பூஜை பண்ணிகிட்ருக்கிறாரு. அற்புதமான ஒரு அன்னதானம் ஒரு முறை. நம்ம வாழ்க்கையில் நம்ம பல ஊர்களில் போய் அன்னதானம் பண்ணுறதுக்கும் ஸ்ரீவாஞ்சியத்தில் போய் அன்னதானம் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவாஞ்சியத்தில் போயிட்டு வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் 4 பேருக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணாலும் சரி, 400 பேருக்கு பண்ணாலும் சரி, அது நம்மளுடைய மனசை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பரிகாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம ஜோதிடலாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஒவ்வொரு கோவிலில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா இந்த திருத்தலம் எதுக்காக இருக்குது, எந்த நோக்கத்துக்காக இந்த பரிகாரமாக கொடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இதில் வந்து இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய வந்து பார்த்திங்க அப்படின்னா வீரட்டேஸ்வரர் திருத்தலம். ஓகேங்களா? இது வந்து அற்புதமான ஒரு திருத்தலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீரட்டேஸ்வரர் கோயில் தான். இந்த திருத்தலம் வந்து பார்த்திங்கன்னா வலுவூரில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை மாவட்டம். ஓகேங்களா? மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வலுவூர் அப்படின்ற ஒருத்தர் வந்து கீர்த்திவாசர் அப்படின்ற அவர் வீரட்டேஸ்வரன் சொல்லக்கூடிய ஒரு பேர்லேயும் வந்து மூலவராக அனுபவிக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம். இந்த திருத்தலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கஜசம்ஹார மூர்த்தியாக அவர் வந்து அங்கே அவதரிச்சிருக்கிறார். சார் இது என்ன சார் அப்படி இது ஒரு திருத்தலம் அப்படின்னா, இந்த திருத்தலம் மிகப்பெரிய ஒரு திருத்தலமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே வந்து கஜகாசுரனை வந்து வதம் செஞ்ச ஒரு அற்புதமான திருத்தலம். இந்த திருத்தலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 48,000 ரிஷிகள் வந்து அங்கே தவம் இருந்திருக்காங்க. அந்த திருத்தலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 48,000 ரிஷிகள் வந்து தவம் இருந்து அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஞானோதயம் பெற்ற இடம் வந்து இந்த திருத்தலமாக இருக்கப்படுது. வராகி எண்ணெய் தனிப்பட்ட முறையில் பூஜித்த திருத்தலமும் இதுதான். வராகி எண்ணெய் வந்து அங்கே போய் பூஜிச்சிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, இந்த திருத்தலம் வந்து கேட்டை நட்சத்திரத்துக்கு முக்கியமான திருத்தலம். கேட்டை நட்சத்திரத்தில் போகிறவங்க இந்த திருத்தலத்துக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னாவே மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அதை விட இங்கே வந்து பார்த்திங்கன்னா புராண பெயர் வந்து இதுக்கு பேர் என்ன அப்படின்னா தாருகா வனம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு போடுறாங்க. இந்த தாருகா வனத்தில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாஸ்தா ஐயப்பன் பிறந்தார். ஓகேங்களா? இங்கே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்து சிவனோட ஐக்கியமான திருத்தலம் இடம் இது தான், தாருகா வனத்தில் தான். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பாலசாஸ்தா அப்படின்ற பேரில் பக்கத்துலேயே வந்து நம்மளுடைய ஐயப்பன் வந்து அங்கே திருத்தலம் அவருக்கும் இருக்குது. அற்புதமான ஒரு திருத்தலம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐயா சொன்னார் இல்லையா, 2 ராஜாக்கள் ஆளக்கூடிய சக்தியில் பிறக்கக்கூடியது அங்கே அப்படின்றதுனால வாழ்க்கையில் இங்கே வந்து யாருக்கெல்லாம், ஏன்னா சாஸ்தாங்கிறது காவல் தெய்வம் தான். அதனால் மாந்திரிகம், செய்வினை பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க இங்கே இருக்கக்கூடிய கஜகேஸ்வர மூர்த்தியை ஓகேங்களா அங்கே பின்னாடி ஒரு எந்திரம் இருக்கும். நீங்கள் வந்து ஐயர்கிட்ட போய் சொன்னீங்க அப்படின்னா அந்த எந்திரத்துக்கு பூஜை பண்ணுவாங்க. அங்கே போய் அந்த எந்திரத்துக்கு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த செய்வினை, பில்லி சுனியம், கந்திஷ்டி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே அற்புதமாக வந்து இந்த கோவிலில் வந்து பண்ணுறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் யாரெல்லாம் போய் இங்கே வந்து வழிபடுறாங்களோ அவங்களுக்கு புதன் படிப்பு சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக வர்றதுக்கான அனுகூலம் அங்கே இருக்குது.
இங்கே தான் வந்து சனி சாப விமோசனம் பெற்றார். சனி வந்து அவருக்கு கால் பாதிக்கப்பட்டு அது வந்து மீண்டும் வந்து இந்த கோவிலில் போய் தவம் இருந்து வழிபட்டதுனால அவருக்கு சாப விமோசனம் பெற்ற தரத்தில் வந்து இந்த வீரட்டாஸ்வரர் கோவில் தான். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 5 வகையான கிணறுகள் உண்டு. ஓகேங்களா, இந்த பிரம்ம தீர்த்தத்தில் 5 வகையான கிணறுகள் உண்டு. இந்த யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லைன்றாங்களோ அமாவாசை நாளில் போயிட்டு இந்த அந்த குளத்தில் பூஜை பண்ணணும். வைக்கிறதுக்கு வந்து 1 வருஷம் போகணும். 1 வருஷம் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்ல அனுகூலமான குழந்தைகள் பிறக்கிறதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே சொல்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் சனியோட பிரச்சனை இருக்குது, சனி பகவான் ஜாதகத்தில் தோஷ அமைப்பில் இருக்காங்க, ஓகேங்களா, அந்த அமைப்பு இருக்கிறவங்க, ஏன்னா சனியே வந்து கால் பாதிக்கப்பட்டு மீட்டு கொண்டு இதனால் இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னாவே சனியுடைய பாதிப்பிலிருந்து விலகலாம் அப்படின்ற விஷயங்களை வந்து இங்கே சொல்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா முக்கியமான ஒரு நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி வந்து இழந்த செல்வத்தை மீட்டணும், இழந்த பதவி எனக்கு கிடைக்கணும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பறிபோன வாழ்க்கை எனக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆலந்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய எறும்பீஸ்வரர் கோவில், ஆலந்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய எறும்பீஸ்வரர் கோவிலுக்கு நீங்கள் எந்த பாவகம் நீங்கள் இழந்ததாக நினைக்கிறீங்களோ நல்லா கேட்டுக்கோங்க. இது வந்து கோவில் சொல்கிறோம், ஆனால் அந்த கோவிலுக்கு போகும்போது சாமி என்னைக்கு எனக்கு வரம் கொடுக்குமோ அன்றைக்கி தான் நம்ம போய் வாங்கணும். நம்ம டெய்லியும் போட்டெல்லாம் கிடைக்காது. நீங்கள் எந்த பாவகம், உதாரணத்துக்கு வந்து எனக்கு வாழ்க்கை பறி போயிடுச்சு, என்ன ஒருத்தர் கணவன் வந்து ஏமாற்றிட்டாரு, இல்லை யாரோ ஒருத்தர் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா அது என்ன பாவகம், 7ஆம் பாவகமா 11ஆம் பாவகமா என்னென்னு ஆய்வு பண்ணி அந்த பாவாதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்த்து அந்த நட்சத்திர நாளில் அதுக்கு திரிகோணத்தில் அல்லது 7ஆம் இடத்துல சூரியன் வரக்கூடிய மாதத்தில் நேத்திர ஜீவன் பார்த்து அன்னைக்கு போயிட்டு அது என்ன ஹோரை, அந்த நபர் என்ன ஹோரை, இப்போ சுக்கரனோட சுக்கரனோட ஹோரை, செவ்வானா செவ்வாவோட ஹோரை, இந்த மாதிரி ஹோரையில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த தெய்வங்களை வழிபட்டு அவருடைய பேர்லையும் உங்களுடைய பேர்லையும் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இவர்கள் இணைவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதவி வேணும் அப்படின்னா என்ன பதவிக்காக நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த பதவியை நினச்சி அங்கே வேண்டுதல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆலந்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய எறும்பீஸ்வரர் திருக்கோவில், இந்த வந்து நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு இது எல்லாமே, அதாவது எனக்கு சார் ஒரு படத்தில் கூட வரும் சார், எனக்கு வந்து கழுத்தில் பிரச்சனை இருக்குது, நெத்தியில் பிரச்சனை இருக்குது, நெஞ்சு ஹார்ட் அட்டாக் இருக்குது, நுரையீரல் பாதிப்பு, இந்த மாதிரி ஒரு காமெடியாக வந்து கூட பேசுகிற மாதிரி வரும். அந்த மாதிரி எனக்கு ஜாதகத்தை எடுத்த உடனே எல்லாமே பிரச்சனை, இந்த பக்கம் பார்த்தா குடும்பஸ்தானம் வீக்கு, அந்த பக்கம் குழந்தைகள் வீக்கு, 7ஆம் இடம் வீக்கு, 12ஆம் இடம் வீக்கு, அப்புறம் நம்ம கேட்போம் நீ எதுக்கடா கல்யாணம் பண்ணி என்னடா பண்ண போகிற அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை நம்ம கேட்போம் இல்லையா. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சர்வதோஷ நிவர்த்தி ஸ்தலம் அப்படின்ற விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து செந்தலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் அப்படின்னு நீங்கள் எழுதணும். நீங்கள் எழுதிக்கணும் இதை, செந்தலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர், நீங்கள் கூகுள் அடிச்சுக்கலாம். செந்தலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமுக சிவபெருமான் வந்து 5 முக சிவபெருமானாக காட்சி அளிக்கக்கூடியார். ஓகேங்களா, இங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து தான் அவர் மதுரையில் இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரராக எழுந்தரில் தான் வரலாறுகள் கூடுகிறது. இது பெரிய வரலாற்று கதையில் வரும். இங்கேருந்து தான் அவர் மதுரைக்கு போனதாக வரலாறுகள் கூடுகிறது. ஸோ வந்து செந்தலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் அடிங்க. இந்த கோயிலுக்கு வந்து சர்வதோஷ நிவர்த்திக்காக எல்லாமே பிரச்சனையாக இருக்குது சார் அப்படின்றவங்க இந்த கோயிலுக்கு, ஓகேங்களா, ஒவ்வொரு பாவத்துக்காக நீங்கள் போகணும். முதல்ல வந்து குடும்பஸ்தானம் வருமானத்துக்காக போகிறீங்களா இல்லை குழந்தைக்காக போகிறீங்களான்னா எந்த பாவம் வேண்டுமோ அந்த பாவத்துக்கு ஒரு முறை, ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு முறை நீங்கள் போயிட்டு வரணும். இது போயிட்டு வரும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெண்குஷ்டம் நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். இந்த வெண்குஷ்டம் இருக்குது நோய், இந்த மாதிரி வெண்குஷ்டம் இருக்கிறவங்க எளிமையாக போகணும். அந்த வெண்குஷ்டம் போகணும்னா அதுக்காக அங்கே போனால் நல்லாகும்னு சொல்லலை, அங்கே போனால் நல்ல வைத்தியர் உங்களுக்கு கிடைக்கலாம். ஓகேங்களா, அதுக்கான பாதைகள் உங்களுக்கு கிடைக்கலாம், அவ்வளோதான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகை பேரையூரில் இருக்கக்கூடிய ஜெகதீஸ்வரர் கோவில். ஓகேங்களா, இதுக்கு நீங்கள் உங்களுடைய ஓகேங்களா புதன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரம் அன்று அதுக்கு திரிகோணத்தில் நேர் 7ஆம் இடத்துல சூரியன் வரக்கூடிய மாதத்தில் நேத்திர ஜீவன் பார்த்துட்டு நீங்கள் புதனோட ஹோரையில் போயிட்டு உங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு உங்களுடைய வேண்டுதல் வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது நிவர்த்திக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு வைத்தியரை உங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அனுகிரகம் செய்யும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலுமே பங்காளி சண்டை, சகோதரர் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது, வாழ்க்கையில் 2 பேரும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அம்மா வந்து புலம்புவாங்க, அண்ணன் தம்பிக்கு 2 பேர் சேர மாட்டாங்களா, இப்படி தான் அடிச்சிட்டு இருப்பாங்களா, இவங்களுக்கு ஒற்றுமைக்காக ஏதாவது நம்ம கோயில் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு திரு சிறு புலியூர்
கிருபா சந்திர பெருமாள், கிருபா சமுத்திர பெருமாள், கிருபா சமுத்திர பெருமாள் கோவில், திருச்சிறுப்புலியூரில் இருக்கக்கூடிய கிருபா சமுத்திர பெருமாள் கோவில். இந்த கோவில் தான் சகோதர ஒற்றுமைக்காக 3ஆம் இடம் பாதிக்கப்பட்டவர்கள், 3ஆம் இடம் சிறப்பாக இல்லாதவங்க, செவ்வாய் பாதிக்கப்பட்டவர்கள், சகோதரருக்குள்ள பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள சகோதர ஒற்றுமை பெருகும். தனித்தனியாக அனுப்பணும். அவனை தனியாகவும் இவரை தனியாகவும் அனுப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவனுடைய ஜாதகத்தில் 3ஆம் அதிபதி நட்சத்திரம் அன்றைக்கி அவனை போக சொல்லுங்கள், இவருடைய ஜாதகத்தில் 3ஆம் அதிபதி நட்சத்திரம் இருக்கிற இவரை போக சொல்லுங்கள். பேசாதவங்க கூட கொஞ்சம் நாளில் வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகளை வந்து இந்த திருக்கோயில் வந்து உருவாக்கி விடும் அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் எப்பயுமே நான் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் சார், இதுக்கு ஏதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கா சார் அப்படின்னா, இலுப்பைப்பட்டில் இருக்கக்கூடிய நீலகண்டேஸ்வரர் திருக்கோவில். நீலகண்டன், நமக்கு நீலகண்டனுடைய கதை தெரியும் இல்லையா, நீலகண்டன்ற வரலாறுகள் நமக்கு தெரியும். அது எப்படி வந்து அம்மா வந்து காளியாக நிறுத்தி அப்படியே தொண்டைக்குழியில் நீலகண்டனாக மாற்றக்கூடிய அமைப்பு வரும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய கணவன் இறக்கக்கூடாது என்பதற்காக அம்பாள் காளியாக மாறி அப்படியே கழுத்தில் கையை வச்சு அந்த விஷத்தை வந்து கழுத்துலேயே கண்டத்திலேயே நிறுத்தினதுனால நீலகண்டேஸ்வரர் அப்படின்ற விஷயங்கள் வந்தது. அதுதான் இது. அப்போ எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் தாங்கி பிடிக்கக்கூடிய கையாக ஓகே ஒரு மாங்கல்யம் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் பெண்கள் வந்து திருமாங்கல்யத்துக்காக தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறதுக்காக இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் பயப்படுறாங்க, எனக்கு ஆயுள் பங்கம் வருதுன்னு பயப்படுறாங்க, ஒரு கிரிட்டிக்கலாக இருக்குன்னு நினைக்கிறவங்க பெண்கள் ஓகேங்களா, கணவன் மனைவியோடு போயிட்டு இந்த இலுப்பைப்பட்டில் இருக்கக்கூடிய நீலகண்டேஸ்வரர் வழிபட்டு வந்துட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இது வந்தது. இந்த திருத்தலம் வந்து சாதாரண திருத்தலம் கிடையாது. நம்மளுடைய பஞ்ச பாண்டவர்கள் என்று சொல்லக்கூடிய 5 பேருமே ஓகேங்களா வழிபட்ட திருத்தலம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இலுப்பைப்பட்டில் இருக்கக்கூடிய நீலகண்டேஸ்வரர் திருத்தலம். ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து நல்லபடியாக நமக்கு தொழில் எப்பயுமே அபிவிருத்தியாக இருக்கணும், தொழிலில் என்றைக்கு எனக்கு இடையூறுகள் வரக்கூடாது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருக்குறக்காவல் குண்டல கர்ணேஸ்வரர் இந்த கோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொழில் அபிவிருத்திக்கு மட்டும்தான். அப்போ உங்களுடைய 10ஆம் பாவாதிபதி ஓகேங்களா, 10ஆம் பாவாதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தின் அன்றைக்கு நீங்கள் அதை என்ன பண்ணலாம், இந்த கோயிலுக்கு போயிட்டு தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா தொழில் விருத்தி வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்ற விஷயங்களை நம்ம சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த பிரம்மகத்தி தோஷம் இருக்குது சார். பிரம்மகத்தி தோஷம்னா என்ன சொல்லுவோம், குரு சனி இணைவு பிரம்மகத்தி தோஷம் அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதாவது போய் வந்து குரு வந்து சனியை தொடக்கூடியது பிரம்மகத்தி தோஷம்ன்ற விஷயங்கள் சொல்லுவாங்க. இதுக்கு திருவிடை மருதூர் நம்ம அனுப்புவோம். திருவிடை மருதூர் தலம் வந்து அதுக்காக நம்ம சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இன்னொரு திருத்தலமும் இருக்குது, கோட்டூரில் இருக்கக்கூடிய கொழுந்தீஸ்வரர் கோவில். இந்த கோவிலில் ஒரே ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா சுவாமி வந்து அம்பாளை பார்த்த மாதிரி இருப்பார், சுவாமி வந்து அம்பாளை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருப்பார். அப்போ இங்கே வந்து கணவன் மனைவி ஒற்றுமைக்காக யாரெல்லாம் கணவன் மனைவி ஒற்றுமை வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இந்த திருத்தலத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னாவே, ஏன்னா சுவாமி வந்து அம்பாளை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஓகேங்களா, கணவன் எங்கிருந்தாலும் தன்னுடைய மனைவியை பார்த்து கொண்டே இருப்பார் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து அங்கே இருக்கும். எந்த கோயிலுக்கு போனாலும் மினிமம் வந்து 24 நிமிடம் அங்கே இருக்கணும். அங்கே போயிட்டு ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒன்று அவங்கள நினச்சி அவங்களுடைய பாடல்கள்லாம் படிக்கலாம், இல்லைன்னா அமைதியாக தியானம் பண்ணலாம். 24 நிமிடம் ஒரு நாளைக்காவது நீங்கள் வந்து இருக்கணும். சாமியை வந்து எப்பயுமே ஆப்போசிட்டில் பார்க்கக்கூடாது, சாமியை நேருக்கு நேர் எந்த கோவிலையும் போய் சந்திக்கவே கூடாது. அதனால தான் வந்து இது வச்சுருப்பாங்க, எப்பயுமே சாமிக்கு நம்ம எதிரி கிடையாது ஓகேங்களா. சாமியை வந்து அதாவது நல்லா கேளுங்க, உங்களுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய பிரச்சனை, உங்களுக்கு வந்து ஒரு தொழிலில் பயங்கரமான இடையூறுகள் இருக்குது இந்த மாதிரி இருக்குதுன்னா இடது பக்கமாக இருந்து வேண்டுதல் வைங்க. தீரக்கூடிய பிரச்சனை, தவிர்க்க வேண்டிய பிரச்சனை, தொல்லைகள், கடன்கள், விபத்துக்கள் இதெல்லாம் வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் சாமிக்கு இடதுபுறமாக இருந்து வேண்டுங்கள் ஓகேங்களா. உங்களுக்கு எதெல்லாம் வளரணும், செல்வம் வரணும், குழந்தை பேர் வரணும், திருமணம் நடக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வலதுபுறமாக இது பண்ணுங்கள். வலதுபுறமாக செஞ்சு எல்லா கோயிலுக்கு போகும்போது இதை பண்ணுங்கள். சப்போஸ் உள்ளுக்குள்ளே கூட்டமாக இருக்குது, மூலஸ்தானத்தில் போய்ட்டு என்னால் வழிபட முடியலை அப்படின்னா வருத்தப்படாதீங்க ஓகேங்களா. மூலஸ்தானத்தில் போய் கடவுளை நல்லா நேருக்கு நேராக பாருங்கள், கண்ணை மூடாதீங்க. எங்கேயுமே போய் கண்ணை மூடி வழிபடாதீங்க. அவருடைய உச்சி முகர்ந்து அவரை வந்து ரசிங்க ஓகேங்களா. உன்னுடைய திருப்பாதம் அழகாக இருக்குது, உன்னுடைய கைகள் அழகாக இருக்குது, உன்னுடைய கன்னங்கள் அழகாக இருக்குது, உன்னுடைய புருவம் அழகாக இருக்குது, கண்கள் அழகாக இருக்குது. இந்த மாதிரி வந்து தெய்வத்தை வந்து அவருடைய அழகை வந்து ரசிங்க. ரசிச்சுட்டு வெளியே வந்து கொடிமரம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அங்கே தான் நீங்கள் பிரார்த்தனை வைக்கணும்.
கொடிமரம் தான் மனிதனுடைய முதுகுத்தண்டு, மூலாதாரம். இந்த மூலாதாரத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா அது நேராக அவருக்கு போயிடும், அவருடைய இடத்துக்கு போயிடும், அவர் பார்த்துக்குவார். ஸோ நீங்கள் வழிபட வேண்டிய இடம் வந்து கொடிமரம் தான். ஓகேங்களா? அப்போ அந்த கொடிமரம் அப்படின்னா என்ன விஷயம்னா, அந்த கோயிலில் முழுமையாக அந்த 6 கால பூஜைகள் நடக்குதா, அந்த மாதிரி இடத்துல தான் கொடிமரத்துக்கு வந்து பவர் அதிகமாக இருக்கும். ஏன்னா 6 கால பூஜையிலையும் ஒவ்வொரு காலத்துலையும் வந்து கொடிமரத்துக்கு வந்து வச்சுட்டு சாமி கும்பிட்டு மடிக்குள்ளே போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோவில்கள் வந்து வலிமை அதிகம். ஓகேங்களா? அப்போ உங்களுடைய பிரச்சனைகள், தீரக்கூடிய பிரச்சனைகளை இடதுபுறமாக நின்று வழிபடுங்கள், வேண்டுதல் வைங்க. நல்ல விஷயம், ஆரோக்கியமான விஷயம் நடக்கணும் அப்படின்னா வலதுபுறமாக இருந்து வழிபடுங்க. இதை வந்து எப்பயுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னாவே மேக்சிமம் வந்து நம்மளுடைய பிரச்சனைக்கான தீர்வுகள் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதே போல் எப்பயுமே நம்ம ஜோதிடம் பார்க்கும்போது நிவர்த்தி இருக்கா இல்லையா, நிவர்த்தி இருக்கா இல்லையான்னு பார்த்து தான் நீங்கள் வழிபாடுகளே கொடுக்கணும். இப்போ நமக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, ஒருத்தருக்கு வந்து 7ஆம் இடம் திதிசூன்யம், ஒரு பாவகம் கெட்டு கிடக்குது, அதுக்கு நம்ம ஆப்போசிட் பார்க்குறோம் பரிகாரம். இப்போ திசாபுத்தி பார்க்குறோம், திசாபுத்தி இவருக்கு பாதிக்கப்பட்டிருக்குங்க, அதுக்கு நேர் 7ஆம் இடம் பார்க்குறோம், திதிசூன்யத்தில் இருக்குது. இப்போ திதிசூன்யத்துக்கு நீங்கள் என்ன வழிபாடுகள் பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாது. புரியுதுங்களா? முதல் திதிசூன்ய நிவர்த்திக்குண்டான வழிபாடுகளை எடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுக்கணும் ஒன்று. அப்போ இப்போ இதுக்கு அடுத்த திதிசூன்ய நிவர்த்தி பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் 7ஆம் பாவத்துக்கு எடுக்கக்கூடாது, 7ஆம் பாவத்துக்கு திரிகோணத்தை தான் பிடிக்கணும். புரியுதுங்களா? இப்போ மிதுனத்தில் சொன்னோம் இல்லையா, முதல்ல சுக்கிரன், அதுக்கு நேர் 7ஆம் இடம் தனுசுன்னு சொன்னோம் இல்லையா, தனுசு திதிசூன்யம்னு வச்சுக்கோங்க. திதிசூன்ய வழிபாடுகள் எடுத்தால் கூட நீங்கள் தனுசு எடுக்கக்கூடாது, அதுக்கு திரிகோண பாவகம் எது, மேசமும் சிம்மமும் தான். அப்போ அதுக்குரிய மாதங்கள், அதுக்குரிய ஹோரைகள், அதுக்குரிய நட்சத்திரங்கள், மாதம், இதுதான் நீங்கள் எடுக்கணும். அதுதான் உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு பரிகாரத்தை கொடுக்கும். ஸோ பரிகாரம்ங்கிறது என்ன அப்படின்னா, கடவுள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சூழ்நிலை முதல்ல பரிகாரம் இருக்கா இல்லையான்னு சொல்லியிருப்பார் ஜாதகத்தில். இது தீர்வு கிடையாதுப்பா, அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்வது பரிகாரம். புரியுதுங்களா? எனக்கு சுகர் வந்துருச்சு, நான் இனிப்பு சாப்பிடக்கூடாது, இதுதானே லாஜிக்கு. அப்போ நான் இனிப்பு சாப்பிடாம தான் இருக்கணும். இதை நான் சாப்பிடுவேன்றது எப்படி நீங்கள் பரிகாரமாக எடுக்க முடியும்? ஓகேங்களா? இதில் மாத்திரை போட்டு நான் சாப்பிட்டுக்கணும்னா நீ நாளைக்கு கஷ்டப்பட போகிறேன்னு அர்த்தம். ஸோ பரிகாரம் என்பது என்னென்னா, முதல்ல கொடுப்பனை இருக்கா இல்லையா, கொடுப்பனை இருந்தால் வழிபாடுகள் உண்டு, கொடுப்பனை இல்லை அப்படின்னா 100% வழிபாடுகள் கிடையாது. அப்போ முதல்ல நம்ம ஜோதிடர் பொதுவாக நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே, நான் சொன்ன கோயில்கள் கண்டிப்பாக அது நிவர்த்தி ஸ்தலங்கள் தான். ஆனால் அந்த நிவர்த்தி ஸ்தலங்களை நம்ம ஜாதக ரீதியாக ஆய்வு பண்ணி இவங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் பார்க்காம சொல்லக்கூடாது. அதுக்காக தான் வந்து இதை நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. புரிஞ்சுதுங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சார் என்னுடைய ஜாதகத்தை எடுத்தால் எங்கே போனாலுமே பூர்வ புண்ணிய தோஷங்கள் இருக்குது, புத்தர் தோஷம் இருக்குன்றாங்க, முன்னோர்கள் தோஷம் இருக்குன்றாங்க, குலதெய்வ சாபம் இருக்குங்கிறாங்க, இதுக்கு நான் என்ன சார் பண்ணுறது? இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21 தலைமுறை பாவங்களை போக்கக்கூடிய ஒரே ஸ்தலம், அதே போல் வாஸ்து தோஷங்களை போக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சுழி தான். திருச்சுழியில் இருக்கக்கூடிய பூமிநாத திருக்கோவில். இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நடராஜர் வந்து பார்த்திங்கன்னா பச்சிலை மூலிகைகளால் ஆனவ நடராஜர் தான். அங்கே இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன பாவம் செய்தாலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய நடராஜருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் போய் அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி, ஓகேங்களா, நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அற்புதமான ஒரு அந்த பாவ நிவர்த்தியை பெற முடியும். இதுக்கு வந்து உங்களுடைய ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்துக்கு பார்த்து அதுக்கு நிவர்த்தி ஸ்தானம் சரியாக இருந்ததுன்னா சூப்பர். அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு அதுக்கு உண்டான பாதங்களை எடுத்து நேத்திர ஜீவன் பார்த்து இந்த கோயிலுக்கு நீங்கள் அனுப்பி வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய 21 தலைமுறை தோஷங்கள் வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்ற விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இன்னொன்று, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த சிறுநீரக கோளாறு, 7ஆம் இடம் பாதிக்கப்படுறது, சிறுநீரக கோளாறு வருது. ஓகேங்களா? ஒருத்தருக்கு வந்து நான் இதை பரிகாரமாக கொடுத்துருந்தேன் ஒரு முறை. ஓகேங்களா? இந்த சிறுநீரக கோளாறு அதிகமாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஊட்டத்தூரில் இருக்கக்கூடிய பஞ்ச நதன நடராஜர் திருக்கோவில், பஞ்ச நதன நடராஜர் திருக்கோவில் ஊட்டத்தூர், இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு அங்கே அபிஷேக தீர்த்தத்தில், அங்கே இருக்கக்கூடிய அபிஷேக தீர்த்தத்தை நீங்கள் மேக்சிமம் வந்து அதை வாங்கி பருகணும். யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க பருகணும். இது என்னைக்கு பருவம்னா, உங்களுடைய ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி அல்லது சுக்கிரன், ஓகேங்களா, 7ஆம் அதிபதி அல்லது சுக்கிரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்துக்கு பார்த்துட்டு 7ஆம் இடம் பாதிக்கப்படாமல் இருந்தால், நிவர்த்தி ஸ்தானாதிபதி பாதிக்கப்படாமல் இருந்ததுன்னா நீங்கள் இந்த திருக்கோயிலுக்கு அனுப்பிட்டு நீங்கள் மெயினாக வழிபட வேண்டிய இடம் வந்து கொடிமரம் தான். ஏன்னா இந்த கொடிமரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கொடிமரத்தை விட இந்த கொடிமரத்துக்கு ஒரு சிறப்பு அமைப்பு இருக்குது. இந்த கொடிமரத்துடைய மேலே வந்து பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அதாவது அந்த 30 திதிகள் இருக்கு இல்லையா, அந்த 27 நட்சத்திரங்கள், 30 திதிகள்,
12 ராசிகள், 9 நவகிரகங்கள் இது கொண்ட ஒரு சக்கரம் வந்து அந்த கொடிமரத்தின் மேலே வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கொடிமரத்துக்கு கீழே இருந்துக்கிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய 7ஆம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும், 7ஆம் இடம் சார்ந்த பிரச்சனைகள், நீங்கள் நவகிரக தோஷம் இருக்குது, சப்போஸ் வந்து நம்மளுடைய திருமண தோஷம் இருக்குது, சிறுநீரகம் பாதிப்பு இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த ஊட்டத்தொழில் இருக்கக்கூடிய இந்த தெய்வத்தை வந்து நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா அற்புதமாக வந்து உங்களுடைய அந்த அமைப்பை வந்து நீங்கள் பெற முடியும். ஓகேங்களா? அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே இந்த திருத்தலங்கள்லாம் வந்து ரொம்ப பழமை வாய்ந்த திருத்தலம். இந்த பரிகாரத்துக்காகவே இதை தேடி தேடி வந்து எடுத்துருக்குறோம் நாம். ஏன்னா இது யாரும் சொல்லாத திருத்தலமாக இருக்கணும், அதே மாதிரி அந்த கோயில் வந்து நிறைய பேர் பயன்படுத்தக்கூடிய திருத்தலமாக இருக்குன்றதுக்காக தான் இந்த திருத்தலத்தை வந்து நம்ம எடுத்துருக்குறோம். இதெல்லாம் வந்து ரொம்ப தேவைப்படும் அப்படின்ற விஷயங்கள். இப்போ வந்து சில பேருக்கு வந்து ஒரு கோயிலுக்கு போகிறோம், அந்த கோயிலுக்கு எதுக்கு போகிறோன்ற விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நேற்று மகா சிவராத்திரி, இந்த சிவராத்திரிக்கு போகிறோம் இல்லையா, இந்த சிவராத்திரிக்கு போகும்போது ஒவ்வொரு கோவிலையும் அதாவது வந்து பார்த்து கிழக்கு பார்த்த சிவன், மேற்கு பார்த்த சிவன், தெற்கு பார்த்த சிவன், வடக்கு பார்த்த சிவன், இந்த மாதிரி திருத்தலங்கள் நிறையா இருக்குது. இந்த யாரெல்லாம் ஒரே நாளில் கிழக்கு பார்த்த சிவன், மேற்கு பார்த்த சிவன், வடக்கு பார்த்த சிவன், தெற்கு பார்த்த சிவன், இந்த மாதிரி 4 சிவனையும் ஒரே நாளில் தரிசிக்கிறாங்களோ அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விதமான 12 பாவங்கள் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். ஓகேங்களா? ஆனால் அந்த மாதிரி நம்ம தரிசனம் பண்ண முடியுமா? மேக்ஸிமம் முடியாது. ஆக இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல ஒவ்வொரு டைம்லேயும் நமக்கு ஒரு பிரச்சனை வரும். ஒரே டைமில் எல்லா பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. சில நேரங்களில் பொருளாதார பிரச்சனையாக இருக்கும், சில நேரம் குழந்தைங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும், சில நேரங்கள் தொழில் பிரச்சனையாக இருக்கும், சில நேரங்கள் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கும். ஸோ எந்த நேரத்தில் எந்த பிரச்சனை அப்படின்றது தான் பிரச்சனை நமக்கு முதல் காலதராக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மகா சிவராத்திரி என்ற அற்புத திருநாளில் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, யாருக்கெல்லாம் தொழில் சார்ந்த பிரச்சனை, சார் எனக்கு நல்ல தொழில் அமையல, நல்ல வேலை அமையல, ஓகேங்களா, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நோய் பயம் இருக்குது, மரண பயம், நோய் பயம் இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாம் மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய சிவனை வழிபட வேண்டும். இந்த மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய சிவனை வந்து சப்போஸ் இந்த மீட்டிங் முந்தா நாளாக இருந்தாலும் நேற்று எல்லாம் செஞ்சுருப்பாங்க, பட் இன்றைக்கின்றதுனால அடுத்த மகா சிவராத்திரியில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய சிவனை நீங்கள் வழிபட்டிங்கன்னா தொழில் விருத்தி, ஆயுள் விருத்தி. ஓகேங்களா? யாரெல்லாம் மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய சிவனை வழிபடுறாங்களோ அவங்க வீட்டில் தொழில் விருத்தி, ஆயுள் விருத்தி நிச்சயமாக உண்டு. அதை நீங்கள் வந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? யாருக்கெல்லாம் குழந்தை செல்வம் வேண்டும், இன்றைக்கி குழந்தை செல்வம்ங்கிறது வந்து மிகப்பெரிய முக்கியமான செல்வமாக இருக்குது. ஸோ இந்த குழந்தை செல்வத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூலாதாரமாக இருக்கக்கூடியது குரு பகவான் இல்லையா? அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்குரிய திசை வடக்கு திசை. ஸோ வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய சிவனை வழிபட்டு வரும் அந்த ஃபுல் டே 4 கால பூஜையும் அட்டன் பண்ணணும். சும்மா சொல்கிறேன்னா போய் சாமி கும்பிட்டு வரக்கூடாது. ஓகேங்களா? 4 கால பூஜையும் அட்டன், ஏன்னா முதல் பூஜை பிரம்மன் பண்ணக்கூடிய பூஜை. ஓகேங்களா? பிரம்மதேவன் நீங்கள் போய் அந்த பூஜையில் கலந்துக்கிட்டால் பிரம்மன் பண்ண பூஜையில் நீங்களும் கலந்து கொண்டதாக அர்த்தம். 2வது பண்ண பூஜை வந்து மகாவிஷ்ணு பண்ண பூஜை 2வது ஜாமம்ங்கிறது. அந்த பூஜையில் கலந்துக்கிட்டது விஷ்ணுவோடைய பூஜையில் நம்மளும் போய் கலந்து கொண்டு சிவனை அர்ச்சனை பண்ணுறதா அர்த்தம். 3வது பண்ணக்கூடிய பூஜை தான் முக்கியமான பூஜை. அம்பாள் வந்து மகேஸ்வரனுக்கு பண்ண பூஜை, அது வந்து ருத்ரேஸ்வரர் பூஜைன்னு சொல்லுவாங்க. இந்த ருத்ரேஸ்வரர் பூஜை வந்து பார்த்திங்க அப்படின்னா அற்புதமான விஷயம். யாருக்கெல்லாம் சதுர்தசி திதியில் பிறந்திருக்கீங்களோ இவங்களுக்கு வந்து இந்த பூஜையை பார்த்தாவே தோஷம் விலகிடும், அந்த ஸ்திதி சூன்யம் வந்து நிவர்த்தி ஆயிரும். அற்புதமான லிங்கோத்பவர் இருக்கார் இல்லையா, லிங்கோத்பவருக்கு வந்து அன்றைக்கி ஒரு நாள் தான், வருஷத்தில் அந்த ஒரு நாள் தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த 3வது ஜாமத்தில் மட்டும்தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த லிங்கோத்பவரை வந்து யாரெல்லாம் அந்த பூஜையில் வழிபடுறாங்களோ அது வந்து அவங்களுக்கு 4 கார்னர் திதி சூன்யம் சொல்லக்கூடிய அந்த மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், சதுர்தசி திதியில் பிறந்தவங்களுக்கு அந்த தோஷங்கள் விலகும் அப்படின்ற விஷயங்கள் எடுத்துக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் கால பூஜை, 33 கோடி தேவர்களும் வழிபடக்கூடிய 4ஆம் கால பூஜை. ஸோ இந்த பூஜையில் வந்து எல்லாருமே கலந்துக்கணும். அப்போ இப்போ தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய சிவன் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மரணத்தை, யாருக்கெல்லாம் மரண பயம் வருது, மரணத்தை வந்து சுகமாக எதிர்பார்க்குறேன், என்னுடைய மரணம் வந்து கஷ்டம் இல்லாமல் போகணும், சிவனுடைய திருப்பாதம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அபிஷேகம் பண்ணக்கூடிய தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து அவர்கள் பருகினாலோ இல்லை இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்க தலையில் கொடுத்தாலோ அற்புதமாக அவங்களோட வந்து உயிர் வந்து நல்லபடியாக மோட்சம் இறைவனுடைய திருப்பாதம் அமையும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குங்க. அப்போ திருத்தலங்கள் கொடுக்கப்பட்டது எல்லாமே வந்து காரணம் இல்லாமல் எதுவுமே கொடுக்கல. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் நமக்கு எத்தனையோ திருத்தலங்கள் இருக்குது. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு திருத்தலத்துக்கும் ஒரு வரலாறுகள் உண்டு.
அப்போ நம்ம ஜோதிடர் இருக்கவங்க என்ன பண்ணோம்னா, முதல்ல இந்த திருத்தலத்துடைய மகிமை என்ன அப்படின்ற விஷயங்களை எடுத்துக்கிட்டு நீங்கள் திருத்தலங்களுக்கு அனுப்பலாம். சார் இதை வந்து கோயில் வழிபாடுகள் மூலியமாக தான் பண்ண முடியுமா, வாழ்வியல் பரிகார ரீதியாக பண்ண முடியாதா அப்படின்னா, அதுவும் ஒரு ஜோதிடர் வந்து கண்டிப்பாக கற்று தான் ஆகணும். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு மேஷத்தில் செவ்வாய் சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. மேஷத்தில் செவ்வாய் சனி இருக்கார். இப்போ மேஷங்கிறது என்னது, காலபுருஷனுக்கு லக்னம். ஓகேங்களா. முதல்ல எந்த பாவத்தில் ஒரு கிரகம் இயங்குதோ அது என்ன பாவமோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் இயக்கி தான் ஆகணும். ரைட்டுங்களா. மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சனிங்கிறது வந்து 100% அவர்களுக்கு தலையில் ஏதாவது ஒரு தையல் போடக்கூடிய விஷயம், அடிபடக்கூடிய விஷயம், இது ஏதாவது ஒன்று கொடுத்துரும். சின்ன சின்ன காயங்களை தழும்புகளை கொடுத்துரும். ஓகேங்களா. அப்போ இப்போ இந்த தாயத்துக்கு தழும்புக்கு நிவர்த்தி ஸ்தானம்ங்கிறது 7ஆம் இடம் தானே. அவங்களுக்கு நேர் 7ஆம் இடம் நிவர்த்தி நல்லா இருக்குது அப்படின்னா, செவ்வாய் சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஊசி நூல். செவ்வாய் சனிங்கிறது ஊசி தைக்கிறது தான், ஊசி தான் செவ்வாய் சனி. ரைட்டுங்களா. பொதுவாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, காலபுருஷனுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் இந்த செவ்வாய் சனி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அஸ்வினி தான் ஹெல்மெட்டு. ஓகேங்களா. ஒரு இரும்பை அல்லது ஒரு உலோகத்தை வந்து ஒரு கவசமாக மாற்றுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, செவ்வாங்கிறது வந்து இரும்பு தகரம், அதை ஒரு கவசமாக மாற்றினா அது வந்து செவ்வாய். சனிங்கிறது ஒரு இரும்பு கவசம், அதை வந்து கவசமாக மாற்றினா அது செவ்வாய். ஸோ வந்து ஹெல்மெட் போடலாம், ஹெல்மெட் தானமாக போடலாம், தானம் கொடுக்கலாம். ஓகேங்களா. இல்லை அப்படின்னா லைட் கம்பம் இருக்குது இல்லையா, அது வந்து அஸ்வினி நட்சத்திரம். ஓகேங்களா. அப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வீதி லைட்டுக்கு ஒரு லைட்டு வந்து பல்ப் வாங்கி கொடுக்கலாம். ஒரு பல்ப் வாங்கி போட்டிங்கன்னா, ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு மலை கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு பல்ப் வாங்கி கொடுங்க. இல்லை உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு பல்ப் வாங்கி கொடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பரிகாரத்தை எடுத்து பழகணும். ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுவும் என்னால் பண்ண முடியாது சார். வெரி சிம்பிள். சனிக்கிழமை அன்னைக்கு நல்லா நல்லெண்ணெயை நல்லா சுடு பண்ணி தலைக்கு தேய்ச்சி குளிச்சிடுங்க. புரியுதுங்களா. சனிக்கிழமை நல்லெண்ணெய் வந்து சனி தான். இந்த எண்ணெய்க்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, நல்ல எண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி கிடையாது. நல்ல எண்ணெய் மட்டும்தான் நல்ல எண்ணெய், மற்றதெல்லாம் நல்ல எண்ணெயே கிடையாது. தேங்காய் நெய், தேங்காய் நெய். ஓகேவா. தேங்காயோடைய கடைசியுடைய பதம் தான் நெய். ஓகேவா. அதுதான் எண்ணெய்ன்னு நம்ம சொல்கிறோம். தேங்காயோடைய நெய் தான் தேங்காய் எண்ணெயாக சொல்கிறாங்க. எல்லாமே நெய் தான், எண்ணெய் கிடையாது. ஓகே. எண்ணெய் அப்படின்னா எண்ணெய்னாவே அது வந்து இதுதான், நல்லெண்ணெய் தான். எண்ணெய்னா முடிஞ்சு போச்சு, அது வந்து நல்லெண்ணெய், அவ்வளோதான். நல்லெண்ணெய்க்கு மட்டும்தான் எண்ணெய் என்ற பொருள் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா. மற்ற எதுக்குமே எள் எண்ணெய் இருக்கு இல்லையா, எள் எண்ணெய் தான் நம்ம நல்லெண்ணெய்னு சொல்கிறோம். அப்போ எள் எண்ணெய் அதில் வர்றது நெய் வருது இல்லையா, எள் எண்ணெய் மட்டும்தான் நல்லெண்ணெய், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மீதி இருக்கக்கூடிய எல்லாமே தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், ஓகேங்களா, இன்னும் நீங்கள் என்னென்ன எண்ணெய் சொல்கிறீங்களோ அது எல்லாம் எண்ணெய் கிடையாது, அதெல்லாம் நெய். ஓகேங்களா. விளக்கு நெய், தேங்காய் நெய், இலுப்பை நெய். இதோடைய சூட்சமம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நம்ம காலப்போக்கில் சொல்லி 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 என்ன பண்ணிட்டோம், எண்ணெய், இலக்கெண்ணெய், நெய். எண்ணெய்னாவே அது வந்து நல்லெண்ணெய் மட்டும்தான். இதை முதல் புரிஞ்சுக்கோங்க. அதே போல் கோயிலுக்கு போகும்போது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நெய் தீபம் போடணும். நெய் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட ஒரிஜினல் நெய் இருக்குன்னா மட்டும்தான் நெய் தீபம் போடணும். நீங்கள் வீட்டிலேருந்து எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் சரிங்க, வழிபாடுகள் போகும்போது உங்கள் வீட்டிலேருந்து தான் அந்த பொருளை எடுத்துகிட்டு போகணும். ஒரு கோயிலுக்கு போகிறோம், அங்கேயே போய் அங்கேயே வாங்கி அங்கேயே போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த யூஸுமே கிடையாது. கர்மாங்கிறது நம்ம வீட்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து வச்சு அங்கேருந்து எடுத்துக்கொண்டு போய் அதை முறையாக வழிபாடுகள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்கள் கைப்பட்டு உங்கள் கர்மா தாங்கணுங்க. ஒரு பிளாஸ்டிக் கவரில் சுற்றி வச்சிடணும்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் அம்பாள் கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு மல்லிகைப்பூ வாங்குறீங்க, ஒரு கவர் போட்டு கொடுத்துட்றாங்க, நீங்கள் கொண்டு போய் இது பண்ணுறீங்க. ஆனால் அதை விட வீட்டுக்கு வந்து ஒரு மல்லிகைப்பூவை வந்து உதிரியாக வாங்கிட்டு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை கட்ட சொல்லி கட்டி அதுக்கப்புறம் எடுத்து அதை வந்து மறுபடியும் கோயிலுக்கு போனவுடனே கைகளில் கொடுக்கும்போது எடுத்து கையில் மாற்றிக்கணும். உங்கள் கையில் தான் உங்களுடைய கர்மா இருக்குது. ஓகேவா. கைகளில் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கொண்டு போய் கொடுக்கணும். ஓகேங்களா. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். கையில் இருக்கக்கூடிய மலர்கள் என்ன ஆகும், அங்கே போகும்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உடனடியாக அதுக்கு நிவர்த்தி. ஓகேங்களா. நீருக்கு முதல் நிவர்த்திங்க, மலருக்கு ரெண்டாவது நிவர்த்திங்க. புரியுதுங்களா. நீருக்கு முதல் நிவர்த்தி, மலருக்கு ரெண்டாவது நிவர்த்தி. ஓகேவா. அற்புதமாக நிவர்த்தி பண்ணக்கூடியது 2 தான். 3வது தீபத்துக்கு உண்டு. தீபம் வந்து எந்த அளவுக்கு அது எரியுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பவர் உண்டு.
அப்போ நீங்கள் நிவர்த்தி எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஸோ மலர்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இப்படி தான் வீட்டிலேருந்து தான் கொண்டு போகணும். அங்கேயே போய் அங்கேயே வாங்கி அங்கேயே பண்ணக்கூடாது. கம்பல்சரி மேக்சிமம் பரிகாரம் போகும்போது நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தணும். பரிகாரத்துக்கு உகந்தது. ஏன்னா சனி தான் கர்மா, சனி தான் எண்ணெய் நல்லெண்ணெய். எந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் நம்ம வழிபாடுகள் போகிறோம். ஒரு கர்மா, இந்த பிரச்சனையிலேருந்து நான் இந்த கர்மாவிலேருந்து நான் வெளியே வரணும், அதுக்கு தான் நாங்கள் போகிறோம். ஸோ அங்கே போகும்போது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது தான் சால சிறந்த பரிகாரம். ஓகேங்களா? அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் இன்றைக்கி நிறைய பேர் வடக்க பார்த்து போடுங்க, கிழக்க பார்த்து போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல சாமி எந்த திசை இருக்கிறதோ அந்த சாமி திசையை பார்த்து போடுங்க. இந்த விஷயம் ஓகேங்களா? சாமியை இப்படி சாமி இருக்குது அப்படின்னா அதுக்கு வடக்கு திசையை பார்த்து போடலாம், இல்லை சாமியை பார்த்து வைக்கலாம், தப்பே கிடையாது. இதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. தெற்கு பார்த்து மட்டும் போட வேண்டாம். திசைகளுக்கு ஒவ்வொரு பலன் உண்டு. தெற்கு பார்த்து போனால் எம்ம பயம் நீங்கும், மேற்கு பார்த்தா தொழில் நல்லாயிருக்கும். நான் எப்படி முதல்ல சொன்னனோ அதே விஷயந்தான் இங்கேயும். அப்போ எந்த விஷயத்துக்காக போகிறோமோ அதுக்காக பண்ணணும். அதாவது எந்த கோயிலுக்கு போனீங்கனாலும் சரிங்க, சிம்பிள். சரி, எனக்கு எந்த ஒரு மந்திரமும் தெரியல, எந்த ஒரு ஸ்லோகமும் எனக்கு மனப்பாடம் பண்ண முடியல. ஓகேங்களா? 5ஆம் அதிபதி எனக்கு 4ல் இருக்கார், 5ஆம் அதிபதி எனக்கு 6ல் இருக்கார், 8ல் இருக்கார், 12ல் இருக்கார். மந்திரங்கள் மனப்பாடம் பண்ண முடியல. குரு எனக்கு பாதிக்கப்பட்டிருக்கார், மந்திரங்கள் உச்சாரணம் பண்ண முடியல, உச்சாரணம் பண்ணால் எனக்கு பயமாக இருக்குது. இந்த மாதிரி யாராவது நினைக்கிறவங்க இருந்தீங்க அப்படின்னா 2 மந்திரம் தான். ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா 108 முறை ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிவிட்டு முன்னாடியே ஜபிச்சுட்டு போங்க. சிவன் கோயிலுக்கு போனால் ஓம் நம சிவாயன்ற மந்திரத்தை 108 முறை சொல்லிவிட்டு முன்னாடி வீட்டில் உட்காந்து தீபம் விளக்கு ஏற்றி சாமிக்கு மட்டும் 108 முறை ஜபிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போங்க. அற்புதமான அந்த பரிகாரங்கள் 100% உங்களுக்கு அற்புதியாகும். அதே போல் பரிகாரம் பண்ணும்போது நமக்கு தெரியாது, நம்ம ஒரு கோயிலுக்கு போனால் உடனே நமக்கு அந்த அனுகிரகம் கிடச்சிரும் அப்படின்ட்டு. கிடையவே கிடையாது. நீங்கள் எந்த கோயிலுக்கு போய் என்ன வழிபாடுகள் கிடைச்சாலும் சரி, அதோடைய பரிகாரத்துடைய முழு மகத்துவமும் முழு மூலப்பொருளும் எங்கே கிடைக்கும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ கோயிலில் தான் கிடைக்கும். ஓகேங்களா? எந்த வழிபாடுகள் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இந்த குலதெய்வ நீங்கள் வேண்டுதல் செய்யணும். இந்த மாதிரி நான் கோயிலுக்கு போகிறேன், எனக்கு இது நிவர்த்தி கிடைக்கணும், அதுக்கு உங்களுடைய அனுகிரகம் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு போயிடணும். போயிட்டு வந்து மீண்டும் குலதெய்வத்தில் நான் போயிட்டு வந்துட்டோமான்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தியா, அப்புறம் தான் அந்த அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா எல்லா தெய்வங்களும் பார்த்திங்கன்னா ஒன்றுக்குள் ஒன்று கட்டுப்பட்டது தான். ஓகேங்களா? உன்னுடைய மகன் என்னடா வந்திருக்கான், நான் உனக்கு நல்லாசி புரிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வம் டைரெக்டாக உங்களுக்கு கொடுக்காது. தெய்வம் உங்களுடைய குலதெய்வத்துக்கு தான் கொடுக்கும். உங்கள் குலதெய்வத்தின் மூலிமா தான் நீண்டும் அது கிடைக்கும். அப்போ பொதுவாக ஆண் தெய்வங்களாக இருக்கும் பட்சத்தில், அதுவும் அசைவ தெய்வங்களாக இருக்கக்கூடிய பட்சங்களில் அமாவாசை அன்று நீங்கள் வழிபடுவது நல்லது. பெண் தெய்வமாக இருந்தாலும் சைவ தெய்வமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பௌர்ணமி நாளில் வழிபடுறது நல்லது. அமாவாசை என்பது சூரியனும் சந்திரனும் ஒரே அமைப்பில் இருக்கிறதுனால, அம்மையும் அப்பனும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால தன்னுடைய உறவு முறைகளாக சந்திக்கக்கூடிய நேரம் அமாவாசை நேரம். பௌர்ணமி நேரம் என்பது சூரியனுடைய ஒளியில் சந்திரன் முழுமையாக இருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம். அப்போ மிகவும் ஒளி பொருந்திய நிலையில் இருக்கக்கூடிய திருத்தலம். அந்த நேரத்தில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய அமிர்தத்தை வழங்கக்கூடிய அமைப்பில் சந்திரன் இருக்கக்கூடிய திருத்தலம். அந்த நேரத்தில் நீங்கள் போய் எந்த வேண்டுதல் வச்சுருந்தாலும் எந்த வழிபாடுகள் வச்சுருந்தாலும் உங்களுடைய வழிபாடுகளுக்கு உண்டான முழு பலன்கள் அந்த நேரத்தில் பண்ண முடியும். ஸோ பௌர்ணமி நேரத்தில் முடிஞ்ச வரைக்கும் மாலை நேர பூஜையில், காலை நேர பூஜை கிடையாது, பௌர்ணமி வழிபாடுனா மாலை நேர பூஜை அற்புதமான ஒரு அமைப்பு. அல்லது மத்திய உச்சிகால பூஜைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த உச்சிகால பூஜையில் நீங்கள் வழிபட்டு வருவது மிகப்பெரிய ஒரு அற்புதமாக இருக்கும். மீண்டும் சொல்கிறேன், பரிகாரம் ரொம்ப ரொம்ப எளிமை தான். ஓகேங்களா? எளிமையான வாழ்வியல் பரிகாரம் என்னால் கொடுக்க முடியும். இன்னும் நிறைய பரிகாரங்கள் இருக்குது, எளிமையான பரிகாரம் கொடுக்க முடியும். நான் ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா பார்த்தேன், மேஷ லக்னம், 7ஆம் இடத்துலையும் அவருக்கு செவ்வாசனி, 7ஆம் இடத்துல அவருக்கு செவ்வாசனி. அந்த மேஷ லக்னத்துக்கு பாதகாதிபதி சனி. அவர் எங்கே உச்சம் பெற்றிருக்காரு? 7லேயே உச்சம் பெற்றிருக்கார். அப்போ இவருக்கு கண்டிப்பாக என்ன ஆகும், என்ன பாதிக்குங்க? 7ஆம் இடம் பயங்கரமாக பாதிக்கப்படும். இவருக்கு நம்ம திருமணத்துக்கு ஒரு வழிபாடுகள் கொடுக்கணும். என்ன வழிபாடு கொடுக்கலாம்? நீங்கள் என்ன கொடுப்பீங்க? வழிபாடுகள் பரிகாரம் என்ன கொடுப்பீங்க? இல்லை, வாழ்வியல் ரீதியாக என்ன வழிபாடு கொடுக்கலாம்? இவருக்கு 2 வழிபாடு நான் கொடுத்தேன். முதல் வழிபாடு என்ன தெரியுங்களா? செவ்வாங்கிறது சிகப்பு கயிறு, சிகப்பு கயிறு, ஒரு சிவப்பு கயிறு எடுத்துக்கோங்க. சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு
இந்த மாதிரி மோதிர மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வளையம், இரும்பு வளையம். ஓகேங்களா. 7ஆம் இடம்ங்கிறது என்னது? இடுப்பு பகுதி. 7ஆம் இடம்ங்கிறது இடுப்பு பகுதி. இடுப்பு பகுதியில் கரெக்டாக அந்த நடு வயிற்றுக்கு கீழே லைட்டாக சின்ன ஒரு வளையத்தை கட்டி, இடுப்பில் எப்பயுமே நம்ம அரணாக்கொடி கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட்டிக்குங்க. இது முதல் விஷயம். இப்போ 7ஆம் இடத்துல செவ்வாசனி இயங்குது. 7ஆம் இடத்துல செவ்வாசனி நம்ம இயக்கிட்டோம். கிரகங்கள் தன் கடமையை செஞ்சே தீரும். அதை மாற்ற முடியாது. கிரகத்தோடு இணைந்து கிரகம் என்ன கேட்குதோ அதை நம்ம கொடுக்கறது தான் பரிகாரம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த விஷயத்தை தான் அவர் செய்யணும்னு நினைக்கிறாரு, அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் அதை இயக்கிட்டான் அப்படின்றதுனால கிரகம் எதுவும் பண்ணாது. அந்த கிரகத்தை அவன் இயக்கிட்டார். ஸோ மேற்கொண்டு அவருக்கு பாதிக்கப்படுறாரு. தாம்பத்திய ஸ்தானம் அவருக்கு வீக்கு, முடிஞ்சு போச்சா. அப்போ நீங்கள் இதை செஞ்சிட்டிங்க அப்படின்னா தாம்பத்திய ஸ்தானம் அவருக்கு வலுபடுன்றதை விட நம்பிக்கை வரும். ஓகேங்களா. இது வந்து நம்பிக்கை தான் நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தாம்பத்தியம் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் நம்ம சொல்லிடலாம். காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் இல்லையா, காலபுருஷனுக்கு 7ஆம் இடம்ங்கிறது வந்து யாருடைய வீடுங்க? சுக்கிரனுடைய வீடு. அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்க்கும்போது இவர் வந்து செவ்வாய் சித்திரை நட்சத்திரத்திலே இருக்கிறார். சித்திரைங்கிறது வந்து காமாட்சி அம்மன். ஓகேங்களா. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சனி ராகுவோட நட்சத்திரம் இருக்கார், சுவாதி நட்சத்திரம் இருக்காங்க. அவர் யார் அப்படின்னா நரசிம்மர். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, காமாட்சி அம்மன் கோயிலுக்கும் நரசிம்மர் கோயிலுக்கும், காமாட்சி அம்மன் கோயிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க, நரசிம்மர் கோயிலுக்கு தேன் அபிஷேகம் பண்ணுங்க. தொடர்ந்து எப்போ பண்ணாலும் சரி. துலா மாதம் என்ன மாதம்? ஐப்பசி மாதம், மாசி மாதம், ஆனி மாதம். இந்த 3 மாதங்கள், சித்திரை மாதம் 4 மாதம். இந்த 4 மாதத்தில் அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இந்த 2 விஷயத்தை மட்டும் தொடர்ந்து நிறுத்தாமல் பண்ணுங்கள். தொடர்ந்து இயக்கிட்டே வாங்க. இது பரிகார ரீதியாக நீங்கள் சரியாக போயிடும். அதே போல் 7ஆம் இடத்துக்கு அந்த சொல்லியிருக்கிற இல்லையா, இடுப்புக்கு கட்ட சொல்லி அதை பண்ணுங்கள், அதுவும் சரியாக போயிடும். இயல்பாகவே உங்களுடைய குணங்கள் மாற ஆரம்பிச்சிடும். அந்த வன்முறை பிரச்சனைகள் வராமல் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் அந்த 7ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள், பாதிக்கப்படாமல் விஷயங்கள் வந்து தவிர்த்து விடுன்னு நம்ம சொல்கிறோம். பரிகாரம் பண்ணிவிட்டு ஒரு 6 மாதம் கழித்து இப்போ பரவாயில்ல சார், இப்போ நாங்கள் நல்லா இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்ற விஷயத்தை அவர் பரிகாரம் பண்ணுறார். ஸோ வந்து மன ரீதியான ஒரு மாற்றத்துக்காக வாழ்வியல் பரிகாரத்தை கொடுக்கணும். அதே போல் ஒரு ஸ்பரிசத்தை ஒரு கோயிலுக்கு போகும்போது அந்த இடத்துல இருக்கும்போது அவங்களுடைய முழுமையான மனம் வந்து அந்த எண்ணங்கள் மாறுபடும் போது இயல்பாகவே அது எண்ணங்கள் மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு சித்திரைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு தாம்பத்தியத்தை, அதனால தான் வில்வத்தை கொண்டு போய் அங்கே வச்சாங்க. வில்வத்தை கொண்டு போய் சித்திரை நட்சத்திரத்தில் வச்சாங்க. யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தினசரி 2 வில்வம் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு ஆண்மை அதிகரிக்கும். 2 வில்வம் தான், வேறு எதுவும் தேவையில்லை. 2 வில்வம் சாப்பிட்டா போதும், ஆண்மை வந்து அதிகரிக்கும், தாம்பத்தியம் நல்லாயிருக்கும், ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கும். ஸோ 2 பேருமே ஆளுக்கு ஒரு வில்வம் சாப்பிட்லாம், தினசரி ஆளுக்கு ஒரு வில்வம் சாப்பிட்லாம். இதெல்லாம் வந்து நிறைய எளிமையான பரிகாரங்கள் வந்து இருக்குது. சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2ல் வந்து செவ்வாய் இருக்கவங்க, 2ல் செவ்வாசனி தொடர்பு இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2ல் செவ்வாய்னா பல்லு தானே 2ஆம் இடம், செவ்வாய்ங்கிறது 2ஆம் இடமா. அப்போ அவங்களுக்கு வந்து சனியோட தொடர்பு வந்துருச்சுன்னு நாங்கள் பல்லு ஈஸியாக கெட்டு போகும், அழுக்காகும் நம்ம சொல்லுவோமா. அப்போ வேப்பங்குச்சியில் பல்லு விளக்க சொல்லாமா, பரிகாரம் கொடுக்கலாமா. அப்போ இன்றைக்கி வேம்புலேயே பேஸ்ட் வந்துருச்சு, வேம்பு யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட் பயன்படுத்த சொல்லலாமா. ஸோ இந்த மாதிரி பரிகாரங்கள் எடுக்கும்போது வாழ்வியல் ரீதியான என்ன பரிகாரங்கள் வருது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் வராரு, ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3ஆம் அதிபதி, உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மிதுன லக்னம், 3ஆம் அதிபதி யார்? சூரியன். 3ஆம் அதிபதி யார்? சூரியன். இவர் வந்து 8ஆம் இடத்துல இருக்காருங்க, மகரத்தில் போயிருக்கார். 3ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார். அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னோட நட்சத்திரத்திலே இருக்கிறார், உத்திராட நட்சத்திரத்திலே இருக்கிறார். இப்போ 3ங்கிறது பயணம், 8ன்றது பிரச்சனைக்குரிய அமைப்பு. இவர் நம்மக்கிட்ட கேள்வி கேட்குறார், சார் இந்த மாதிரி எனக்கு வெளியில் போகும்போது ஒரு பயம் வருது, வண்டி ஓட்டுறதுனாவே ஒரு பயம் வருது அப்படின்னு ஒரு விஷயம் கேட்குறாரு. அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 3 கால் வண்டி வாங்குங்க. அப்போ 3 கால் வண்டி யார் யூஸ் பண்ணுவா? ஆட்டோக்காரை யூஸ் பண்ணுவான், ஹேண்டிகேப்டை யூஸ் பண்ணுவாங்க. 3 கால் வண்டி இவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 3 கால் வண்டியில் ஒன்று உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சுது அப்படின்னா ஹேண்டிகேப்டுக்கு போயிட்டு அந்த வண்டியை வாங்கி ஒரு சின்ன ரவுண்டு அடிச்சுட்டு வாங்க, ஓகேவா. இல்லை வண்டி ஓட்ட தெரியாது அப்படின்னா அந்த ஹேண்டிகேப்டுக்கு உங்களாலான உதவிகளை, 3 கால் வண்டி ஓட்டுறதுக்கு உங்களான உதவிகளை செஞ்சுங்க. உதாரணத்துக்கு அந்த வண்டிக்கு கூட போய் காற்றடிங்க, காற்று 3ஆம் இடம் தான், காற்றடிச்சு கொடுங்க, பெட்ரோல் அடித்து கொடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது.
ஓகேவா? இல்லை ஒரு ஆட்டோ டிரைவருக்கு, ஓகேங்களா, சும்மா ஒரு இடத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறது ஆட்டோவில் போங்க, 50 ரூபா கொடுக்குறது 100 ரூபா கொடுங்க, அவர் சந்தோஷப்படுத்த வைங்க. ஓகே அண்ணா வாங்கின சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி வந்து 3ஆம் இடத்தை வந்து என்ன பண்ணணும், ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா அந்த பாதிப்புக்கும் அந்த பாவத்துக்கும் என்ன தொடர்பு, அந்த பாதிப்புக்கும் அந்த பாவத்துக்கும் என்ன தொடர்பு? இல்லை ரொம்ப எனக்கு நல்ல வசதியாக இருக்கேன் சார். 8ஆம் இடம்ங்கிறது யார் அப்படின்னா நம்ம டிச் ஆடுறவங்க, தூய்மை பணியாளர்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா, 8ஆம் இடம்ங்கிறது அவங்க தான். இல்லை உடல் ஊனமுற்றவர்கள் எடுத்துக்கலாம் 8ஆம் இடம். இந்த 3ஆம் இடம்ங்கிறது என்ன, செல்ஃபோனு, ஹெட்ஃபோனு, ஓகேங்களா, இந்த மாதிரியான விஷயங்களில் ஏதாவது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதா, அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. என்னால் முடியும், வசதி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா வாங்கி கொடுங்க. இல்லையா சிம்பிள் சார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூட்டிகிட்டு ஏதாவது ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போங்க, சந்தோஷப்படுத்துங்க, அவங்கள முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷப்படுத்துங்க. ஒரு யூடியூப்பில் நம்ம பார்ப்போம், ஒருத்தர் திடீர்னு போவார், ஒரு இடத்துல போயிட்டு ஒரு சின்ன உதவி செய்கிற மாதிரி செஞ்சு அவங்களுக்கு 50,000 ரூபா டொனேஷன் கொடுத்துட்டு வந்துடுவார். அவங்களாம் மகிழ்ச்சி பெறுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய, திடீர் சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே 8ஆம் இடம் தான். ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகளை வந்து நீங்கள் வழிபாடுகளாக கொடுக்கலாம், பரிகாரங்களாக கொடுக்கலாம். அதாவது பிரபஞ்சம் என்ன சொல்லுது அப்படின்னா, பரிகாரம் என்பது நம்மக்கிட்ட தான் இருக்குது, அது பக்கத்துலேயும் இருக்குது, கோவில் வழிபாடுகளாகவும் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் பக்கமாக இருக்கக்கூடிய வழிபாடுகளையும் எடுத்துக்கலாம், கோயிலுக்கு இருக்கக்கூடிய வழிபாடுகளையும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஆனால் இது விஷயம் என்னென்னா அதுக்கு நிவர்த்தி இருக்குதா இல்லையான்னு பார்த்து கொடுக்கணும். இதுதான் விஷயம். இதுதான் ஜோதிடத்துடைய உண்மையான விஷயம். அப்போ எளிமையான பரிகாரத்தை நம்மளால் எடுக்க முடியுமானா அழகாக எடுக்க முடியும். ஆனால் அதுக்கு நிவர்த்தி இருந்தால் மட்டும்தான் அதை எடுக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் எல்லாமே பதிவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்படியே இன்னும் நிறைய பரிகாரங்கள் இருக்குது. பரிகாரம்னா என்ன, அதுக்கு எத்தனை விதமான பரிகார அமைப்பு இருக்குது, பரிகாரத்துடைய தன்மைகள் என்னென்ற விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. நான் நிறைய ரூல் கொண்டு வந்தேன். ஆனால் அது அடுத்தடுத்த பதிவுகளாக பரிகாரம் அடுத்தது பாகம் 2 பாகம் 3 அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம கொடுப்போம். ஸோ இது வரைக்கும் வந்து அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த என்னுடைய அத்தனை உறவுகளுக்கும், ஜோதிட அன்பர்களுக்கும், பார்த்து கொண்டுள்ள ஜோதிட மாணவர்களுக்கும், ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கும், அதே போல் இதை ஒளிபரப்பு கொண்டுள்ள அன்பு நண்பர் முத்துப்பாண்டி அவர்களுக்கும், கதிர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். என்னுடைய செல்ஃபோன் நம்பர் 96 594 125 37. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொண்டு நீங்கள் ஜாதகத்தை வந்து பார்க்கறதுக்கு அணுகலாம். அன்பு கூர்ந்து கொஞ்சம் முன்பதிவு பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க. கிளாஸ் டைமு அல்லது அப்பாயின்மெண்ட் டைமில் இருப்போம். ஃபோன் பண்ணி எடுக்கலன்னு வருத்தப்படாதீங்க. வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டீங்கன்னா எந்த நேரமானாலும் வாட்ஸ்அப்பில் ரிப்ளை வரும். உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும். வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். மீண்டும் வந்து ஒரு இனிய திறனில் அடுத்த மாத கருத்தரங்களை நான் உங்களை சந்திக்கிறேன்.